நம்முடைய பிதாவாகிய தேவனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபை இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இந்த வேளையிலும் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத வசனம் ரெவலேஷன் வெளிப்படுத்துதலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். ரெவலேஷன் 13:10. சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். அல்லேலூயா. இந்த வசனம் இதை நீங்க மேலோட்டமாக வாசா இதுல ஒண்ணுமே புரியாது. சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். எந்த ஒரு பொருளையும் உங்களால கண்டுகொள்ளவே முடியாது. நான் வேதத்திலே அநேக வசனங்கள் சிறையிருப்பை பற்றி சொல்லியிருக்கும். அநேக வசனங்கள். அந்த வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான காரியமாக காணப்படும். வேதம் அப்படித்தான் நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறது போல இருந்தோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அதே போல கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது அவர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். இப்படியாக வேதம் சொல்லுகிறது. சிறையிருப்பு என்று சொல்லும் பொழுது பலவிதமான சிறையிருப்புகள் உண்டு. 3 விதமான சிறையிருப்புகள் அல்லது 3 விதமான சோதனைகள். இது சாத்தானுடைய சோதனைகள், சாத்தானுடைய சிறையிருப்பு என்கிறதான காரியத்தை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். யோபின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது யோபு 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது யாக்கோபு 5:12 நாம் வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு வசனத்தை நாம் இப்படியாக பார்க்கிறோம். யாக்கோபு 5:11. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் இருக்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயல் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே என்று யோபின் சிறையிருப்பை குறித்து சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் ஒரு 3 விதமான சோதனைகள் காணப்படும். அதுல முதலாவது நாம பார்க்கும்போது ஒவ்வொரு பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன இருக்கும்? ஒவ்வொரு வருடமும் ஆண்டு இறுதியில அதுதான் அவங்களுடைய எக்ஸாமினேஷன் டெஸ்ட் பரீட்சை. அதுல அவங்க நல்ல மதிப்பெண்கள் பெற்று பாஸ் பண்ணாதான் அவங்களுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அதே போல அவங்க போய் படிச்சு அந்த படிச்சு முடிச்சுட்டு மேற்படிப்பு படிச்சு முடிச்சு இன்டர்வியூல போய் உட்காரும் போது அங்க ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. இன்டர்வியூ நேர்முக தேர்வு அப்படின்னு. அங்க போய் அவங்க அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணாதான் அவங்களுக்கு வேலை கிடைக்கும். இதே போல நாம் பார்க்கும் பொழுது சில சோதனைகள். 2வதாக ஒரு சோதனை எப்படின்னா அவரவன் தன் இச்சையினாலே சோதிக்கப்பட்டு இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறார் என்று வேதம் சொல்கிறது. முதல் சோதனை, அந்த சோதனையில நம்ம சகித்து நம்ம வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் அது யாக்கோபு 1:12 படி சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. அப்படியாக அந்த டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ணிட்டா நம்ம பாக்கியவானா மாறிடுவோம். முதல் டெஸ்ட். இந்த 2வது சோதனை இருக்கு பார்த்தீங்கன்னா, இது நம்முடைய இச்சையினாலே வரக்கூடிய சோதனைகள். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று வேதம் சொல்கிறது. நம்மளே போய் வலையில போய் விழுந்துருக்கு.
சோதனையில போய் விழுந்துருது. அப்படி இழுக்கப்பட்டு சோதனையிலே நாம் என்ன செய்கிறோம்? அகப்பட்டு கொண்டு விடுகிறோம். கிறிஸ்துடையவர்கள் மாம்சத்தையும் அது நிச்சயையும் என்ன செய்கிறாங்க? சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படி இல்லாதவர்களுக்கு என்ன செய்வாங்க? அப்படியே மாம்ச இச்சையில எங்கெங்க இருக்கோ அங்க கொண்டு போய் விட்டுரும். பாட்டிலையும் கிளப்பிலையும் பலவிதமான பழக்க வழக்கங்களையும் போதை பழக்க வழக்கங்களையும் கொண்டு போய் விட்டுரும். அதுதான் இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுவது. மூன்றாவது சாத்தானின் சோதனைகள். சாத்தான் நீங்க மத்தேயு 4:3 பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை சாத்தான் சோதிக்கிறான். சாத்தானுடைய சோதனை. இந்த சோதனைகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது இப்ப நாம வாசித்தோமே இந்த வசனம் நமக்கு மிகுந்த ஒரு ஆறுதலான வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுது? சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் யாரு? சாத்தான். அவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொள்கிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. சாத்தான ஆண்டவர் 1000 வருஷம் சிறைச்சாலை போட்டுருவார். இப்போ ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு பிறகு ஆண்டவர் வந்து நம்முடைய பரிசுத்தவான்களை அழைத்து கொண்டு பரலோகம் சென்ற பிறகு 1000 வருஷ அரசாட்சி ஒன்று இருக்கும். அந்த 1000 வருட அரசாட்சியிலே சாத்தான் பாதாளத்திலே கட்டுண்டவனாக கிடப்பான். இப்போ சிறைப்படுத்தி கொண்டு போகிறவர் ஒவ்வொரு சாத்தானுடைய வேலையா. சாத்தானுடைய வேலை என்ன? ஒவ்வொருவரையும் ஏதாவது ஒரு வகையில சிக்க வச்சு அவனை பிடிச்சு அவருடைய வலையிலே விளக்கட்டுவது. யாருடைய வாழ்க்கையும் நல்ல சந்தோஷமா இருக்கவே கூடாது. யாருடைய வாழ்க்கையும் நல்ல நலமாவே இருக்கக்கூடாது. பலவிதமான சோதனைகளை கொண்டு வந்து அவருடைய வலையிலே இழுத்து கொண்டு போய் தள்ளுகிறவன் தான் சாத்தான். ஆனா நம்முடைய ஆண்டவர் சோதிக்கிறவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் சோதிக்கிறவர் அல்ல. நாம் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் ஒருவரும் சொல்லாதிருப்பானாக என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய ஆண்டவர் அப்படி சோதிக்கிற ஆண்டவர் அல்ல. அப்போ இந்த சாத்தானுடைய சிறையிருப்பை நாம் எப்படி தகர்க்க வேண்டும் என்று கடைசி வார்த்தை அந்த வசனத்தில் அந்த கடைசி வசனம் சொல்கிறது. பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். இப்ப அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு 5:11 நாம் வாசிக்கும் பொழுது, யாக்கோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 11 நாம் வாசிக்கும் பொழுது, யோபுவின் பொறுமையை பார்க்கிறீர்களே. இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் இருக்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த ஒழுக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப யோபுடைய சிறையிருப்பு சாத்தான் வந்து பெரிய தந்திரவாதி. சாத்தான் எப்படிப்பட்டவன்? பெரிய தந்திரம் உள்ளவர். அவனுக்கு ஒரு தத்துவம், பெரிய அறிவாளி என்று அவன் நினைப்பான். அவர் அப்படிப்பட்ட உன்னத சிறந்த ஒரு தலைமை பகுதியை ஆண்டவர் தான் கொடுத்தார். தேவ தூதர்களுடைய தலைவனாக இருந்தவர் தான் அந்த சாத்தான். யாரு? லூசிபர். இந்த சாத்தானுக்கு ஆண்டவர் என்கிறாரு ஒரு மகிமையான ஒரு தலைமை பகுதியை கொடுக்கிறார். இந்த தூதர்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அந்த ஆராதனையில அவனுக்கு ஒரு தலைமை பதவியை ஆண்டவர் கொடுத்தார். அவன் நினைச்சுக்கிட்டான், நம்மளுக்கு இவ்வளவு ஞானம் இவ்வளவு புத்தி இருந்த நாமையா அந்த சிங்காசனத்துல உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சிங்காசனத்துல உட்காரணும்னு அவன் நினைச்சான். ஆண்டவர் அவன் விரிச்சு தருணதெல்லாம் அவன் பூமியில வந்து கொடுத்தான். அல்லேலூயா. அப்ப அந்த சாத்தான் அவன் மிகுந்த தந்திரம். அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட யாருக்குமே ஒரு பதவியை நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு சில தகுதி இருக்கும், சில ஞானம் இருக்கும், சில தாளங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாழ்ந்தான் அவங்க கொடுத்திருக்கிறார். அந்தந்த தாழ்வுக்கு தக்கதாக அவர்களுக்கு ஒரு பதவி கொடுக்கப்படும்.
அப்போ அது மாதிரிதான் இவனுக்கு ஆண்டவர் கொடுத்த பதவி. ஆனா இவன் தன்னை பெரிய ஞானி என்று எழுதி கொண்டான். அதனால மக்கள் தள்ளப்பட்டான். இந்த தள்ளப்பட்டவன் தான் இங்க வந்து திருட்டு எழுதினான். யோபோ பார்த்தான். யோபுடைய வாழ்க்கையில அவன் ஏன் இப்படி இருக்கிறான், அவனுடைய தந்திரம் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறான். நீங்க யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், யோபு 1:9 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நீங்க வாசி பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க நம்ம பார்க்கிறோம். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரேதமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா, அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு, ஆனாலும் உடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுகிறானால் அப்பொழுது அவன் முகத்துக்கு முன்பு எதிரே உண்மை தூஷிக்கான பாரம் என்று சொல்லி, இப்ப யோபுடைய அவன் தந்தை இருக்கும் போது நல்ல செல்வம் கொடுத்திருக்கிறீரு, நல்ல வேலையை கொடுத்திருக்கிறீரு, நல்ல தொழிலை கொடுத்திருக்கிறீரு. சாத்தான் வந்து நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து அப்படிதான் சொல்லுவோம். ஒவ்வொருத்தரையும் பார்த்து நல்ல வேலையில இருக்காங்க, அப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு உத்தரவு கொடுக்கணும். அந்த வேலைக்கு உயர்வில் இருந்து அவனை எப்படியாவது கீழ்படுத்தணும். நல்ல வியாபாரம், அந்த வியாபாரத்திலிருந்து எப்படியாவது அவங்களை என்ன செய்யணும், கீழே தள்ளிடணும். நல்ல தொழில், அந்த தொழிலிருந்து எரிஞ்சிடணும், கீழே தள்ளிடணும். அதான் விருதாவாகவா அவங்க. ஆனா பைபிள் சொல்றது தெரியுமா, சம்பத்து பெருகும் போது நீ ஆத்மாவை நீ எரிஞ்சிடும் காக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா பெருமையில நீ கீழே விட்டு போவோம். இந்த இதைத்தான் யார் செய்வா, சாத்தான் செய்யும். நல்ல உயர்வு, நல்ல வாழ்க்கையில் உயர்ந்து வரும்பொழுது எப்போ உனக்குள்ள பெருமை வருதோ நீ கீழே விடுத. அந்த பெருமையை கொண்டு வருகிறது சாத்தான். அல்லேலூயா. ஜாக்கிரதை. இந்த சாத்தானுடைய வேலையே அதுதான். சாத்தான் தன்னிடத்திலே உங்களை எப்படியாவது பிடிச்சு இழுத்து உங்களுடைய வாழ்க்கையை சீர்கெடுக்க வேண்டும் என்று தந்திரமாக செயல்படுகிறவன் தான் இந்த சாத்தான். ஆனால் யோபுடைய வாழ்க்கையில எத்தனை சோதனைகள் பல தொடர்ந்து வந்தாலும் கூட அவன் அந்த வாழ்க்கையிலே உறுதியாக இருந்து ஜெபித்து வெற்றியை கண்டவன். இந்த சாத்தான் வந்து அழிவுதான், அழிக்கக்கூடியவன். ஒவ்வொன்றையும் அழித்து அவனுடைய வாழ்க்கையை கெடுக்கிறவன். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்வதை போல, திருடவன் என்ன செய்கிறான், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று சொல்லப்படுகிறது. அது மாதிரி இந்த யோபுக்கு வந்த சோதனைகள் சரியிருக்கும் 5 விதமான சோதனைகள். அவை அனைத்தையும் சாத்தான் தான் திட்டம் போட்டு செய்யலாம். தேவன் தமது பிள்ளைகள் சிறையிருப்பை என்ன செய்கிறார், மாற்றி போடுகிறவராய் காணப்படுகிறார். எவ்வளவு தூரம் நாம் விசுவாசத்தோடு காணப்படுகிறோமோ அவ்வளவாய் விசுவாச வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுக்கிறார். இங்க நாம பார்க்க போகிறோம். என்னங்கிறான் தெரியுமா, முதல் நாள் சாத்தானுடைய சிறைகள் என்று பார்க்கும் பொழுது முதல் சிறையில் என்ன தெரியுமா, தொழில, இங்கு செய்யக்கூடிய தொழிலை செலுக்கிறது. யோபு 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம், அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இவனுடைய தொழில் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும். விவசாயம் பண்ற குடும்பத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வசதியா உள்ளவங்க தான் ஒரு 2 ஏர்மாடு 3 ஏர்மாடு வச்சிருப்பாங்க. அதுவும் இப்போ இந்த காலத்துல ஒரு ஏர்மாடு தான் வச்சிருப்பாங்க. டிராக்டர் வச்சிருப்பாங்க. என்ன வச்சிருப்பாங்க, டிராக்டர் வச்சிருப்பாங்க. அது ஒரு 10 ஏர்மாடுக்கு சமம் இப்போ. அதனால அந்த காலத்துல வந்து 2 ஏர்மாடு 3 மாடு, 3 ஏர்மாடுன்னு சொன்னா ஒரு ஏர்மாடுக்கு 2 மாடு, 2 காளைகள், ஏர்பூட்டி விடக்கூடிய காளைகள்.
ஒரு ஏற்பாடு இருந்தாலே அவங்க பெரிய ஒரு ரிச்சா இருப்பாங்க, விவசாயத்துல கிங்கா இருப்பாங்க. இவருக்கு எத்தனை? 500 ஏற்பாடுகள். அதே மாதிரி கழுதைகள், 500 கழுதைகள். எது அங்க ஏர் உழுது பயிரிட்டி அந்த பயிர் செய்த விளைவின் ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டு வந்து என்ன செய்கிறது? களஞ்சியத்தில் சேர்க்கக்கூடிய கழுதைகள் நமக்கு இருந்தது. ஆனா நாம பார்க்கிறோம் 1:14-15 நான் வாசிக்கும் பொழுது சாத்தான் என்ன பண்றான்? ஒரு ஆள் அவரிடத்துல வந்து எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் வந்து அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டை கருக்கினால் வெட்டி போட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவன் தொழிலை முடக்கணும், அவன் தொழிலை முடக்கணும். அவன் செய்த விவசாய தொழில் முடங்கிருப்போம். விவசாயம் செய்ததற்கு ஆள் இல்லாம பட்டை கருக்கினால வெட்டியாச்சு. பொதியில சுமந்து கொண்டு போகிற கழுதைகளையும் 500 கழுதைகளையும் கொண்டு போயிட்டான். சபையர்னு சொன்ன யாரு? கொள்ளைக்காரன். 500 ஏர் மாடுகளையும் ஓடி கொண்டு போயிட்டான். கொள்ளை போயிடுச்சு. அவன் தொழில் படைப்பு. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு உண்டான நம்முடைய இந்த தொழிலே ஒரு முடக்கம் வரும் என்றால் அது சாத்தானுடைய காரியமாக இருக்கிறது. நாம் அதை நினைச்சு பார்க்கணும். ஏன் இந்த சாத்தான் செய்யறான்? சாத்தான் செய்தானேன்னு சொல்லிட்டு கடவுளை குறை சொல்றாங்க. கடவுளை சோதரிக்கணும், கடவுளை துதிக்கணும். இந்த யோபுக்கு வந்து 2வது இன்னொரு சோதனை என்ன தெரியுமா? அவனுடைய சொத்து, அவன் நம்பிக்கிட்டு இருந்த 7000 ஆடுகள். எத்தனை ஆடுகள்? 7000 ஆடு. இந்த 7000 ஆட்டையும் நீங்க 16வது வருஷத்துல வாசிக்கும் போது நாம பார்க்கிறோம், இவர் இப்படி பேசிக் கொண்டிருக்க வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது அப்படின்னு சொல்றான். அவன் சொல்றான் தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து வந்து விழுந்த அக்கினிங்கிறதுனால தேவனுடைய அக்கினின்னு அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் அல்ல, ஆண்டவர் பொருளாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. இது சாத்தான் கொண்ட திட்டம். அக்கினி வந்து விழுது. பார்க்கிறோம், இடி விழுந்து சில வேலைகள்ல நிறைய ஆடுகள் செத்து போகும். மின்னல் வெட்டுல கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால நான் பார்த்தேன், அந்த மின் வெட்டுல ஒரு கல்லூரி மாணவி அவ மேல இந்த மின்னல் வெட்டி அந்த போட்டு செத்து போயிடுச்சு. பார்க்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அட்டப்பா சாபம், தலையில இடி விழுந்துட்டு அப்படின்னு. இடி விழுந்தா பெரிய சாபமா சொல்லுவாங்க. ஆனா இது சாத்தான் பண்ற காரியம். நம்முடைய சொத்துல நமக்கு இருக்கு சொத்து. ஆடுகள் வந்து மிகுந்த லாபத்தை கொடுக்கக்கூடியது. எனக்கு தெரிஞ்ச எங்க ஊர்ல ஒருத்தன் ஆடு வளர்ப்பான். ஒரு பையன் இப்ப வாலிபனா இருந்தான், ஆடு வளர்ப்பான். அவன் அண்ணன் எல்லாருமே சேர்ந்து ஆடு தான் வளர்ப்பாங்க. அந்த ஆட்டை கொண்டு போய் மேய்ச்சி வந்து தொழுவதில் அடைப்பாங்க. பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு தடவை 2 தடவை போய் அப்படியே கொண்டு போய் குட்டிகளை வித்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு தேவையான வருமானங்களுக்கு மேலாக வரும். அவங்க ஆடு மேய்க்காம நம்ம பார்ப்போம், அவங்க கையில தான் மோதிரம் செய்யலாம் கிடக்கும். நம்மகிட்ட தான் அப்படி ஒண்ணு இருக்காது. அந்த அளவுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆடு. இந்த காலத்துலாம் இந்த தேர்தல் நேரத்தில் இந்த சீமான்கிறவங்க சொல்லலாம், நீங்க எல்லாம் எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நான் உங்களை எல்லாம் ஆடு மாடு மேய்க்க விடுவேன், கழுதை மேய்க்க விடுவேன்னு சொல்றோம். சொல்லிட்டு அவங்க சொல்றதுல ஒண்ணு உண்மை என்ன தெரியுமா? கழுதை, அந்த கழுதை பால் 1 லிட்டர் பால் எத்தனையோ ஆயிரம், அது அவுன்ஸ் கணக்கிலே மிகுந்த விலை உள்ளது. அந்த அளவுக்கு கழுதை பால் மிக சிறந்தது. கிளியோபாட்ரா இந்த கழுதை பால்ல தான் அவன் இணைக்கலாம் குளிப்பாள். அவ அழகுக்காக
அதை விடுங்க, கல்யாணமே ஆகுங்க அப்படின்னு விசாரிச்சு பண்ணோம். எதுக்காக சொல்ல வரேன்னு சொன்னா, இப்படி எல்லாம் அந்த கழுதைக்கு அவ்வளவு மேன்மை உண்டு. இப்ப இவருடைய சொத்து வந்து ஆடு. இந்த ஆடுகள் மேல இருந்து வருது, அக்கறை விழுந்து ஒரே நாள்ல போயிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில நம்ம சொத்து நம்பிக்கை கொண்டிருக்கிற சில காரியங்கள் நம்ம விட்டு போயிட்டுன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? உங்களுடைய உள்ளங்கள் எப்படி இருக்கும்? உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும்? நாம பார்க்கிறோம், யோபின் சிறையிருப்பை மாற்றுகிறது கர்த்தர். நிச்சயமாக மாற்றுவார். அவன் விசுவாசத்தோடு இருந்தான். இந்த 7000 ஆடுகளும் போனாலும் அவன் என்ன செய்யலாம்? கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை விட்டு அவன் என்ன அசைக்கவே இல்லை. அந்த நம்பிக்கையில உறுதியா இருக்கான். 7000 ஆடுகள் ஒரே நாள்ல போயிடுச்சு. அடுத்தது தெரியுமா? யோபுக்கு 3000 ஒட்டகங்கள் இருக்குது. இதெல்லாம் அந்த 3வது வருஷத்துல இருக்கு, 1:3 இருக்கு. அதைத்தான் நாம இங்க பார்க்கிறோம். அது எப்போ அழியுது? 17வது வருஷத்துல நம்ம வாசிக்கும் பொழுது வேறொருவன் வந்து கல்தையர் 3 பௌஜாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். கல்தையர் என்ன, அவன் வந்து ஒட்டகத்தை ஓடிட்டு போயிட்டாங்க. 3000 ஒட்டகம். அதான் அவனுக்கு வாகனம். ஒட்டகம் வந்து வாகனம். எல்லாருக்கும் நம்மளுக்கெல்லாம் கார் பைக் இருக்கு. நம்ம அவசரமா ஒரு காரியத்துக்கு நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்றோம், இல்லைன்னா காரை ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் ஆகலன்னா யார் முடைக்கிறா? சாத்தான் முடைக்கிறது. சாத்தான் நம்முடைய வாகனத்தை நம்ம முடக்கிறோம். இந்த வாகனத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? அவர் முடக்க மாட்டார். சாத்தானுடைய காரியம் என்ன செய்வான்? அவசரமா சர்ச்சைக்கு புறப்பட்டு போகணும், பைக்கை ஸ்டார்ட் பண்ணா பைக்கு எத்தனை அடி அடிச்சாலும் அதை என்ன செய்யாது? ஸ்டார்ட் ஆகாது. அப்ப யார் முடக்கிறா? சாத்தான் முடக்கிறார். நம்முடைய வாகனங்களை சாத்தான் முடக்கிறார். இந்த ஒட்டகங்கள் என்று சொல்லக்கூடியது வாகனம். அந்த காலத்துல இந்த ஒட்டகங்கள்லாம் என்ன செய்வது? பல காரியங்களை பல மைல்களுக்கு அப்பால் கடந்து சென்று சில தகவல்கள் சொல்ல அதை கொண்டு வர ஒட்டகங்களை பயன்படுத்தினார்கள். நீங்க அதை பார்க்கலாம். ஆதியாகமம் 37:25 பார்க்கலாம், எஸ்தர் 8:14 பார்க்கலாம். அந்த காலத்துல செய்திகளை கொண்டு போய் வேகமாக ஓடும் ஒட்டகங்கள் மூலமாக கொண்டு போய் சேர்த்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆனா இந்த இப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய சைக்கிள் வச்சுக்கோங்க, சைக்கிள போய் நீங்க அதை அப்படி ஏற்படும்போது நாங்க ஏற போய் கிடந்ததுன்னா சத்தம் உங்களை முடக்கிட்டான். சைக்கிளை நம்பி உங்களுடைய பயணம் இருக்கும், ஒரு பைக்கை நம்பி உங்களுடைய வேலை இருக்கும், நீங்கள் வைத்திருக்கக்கூடிய வாகனங்களை நம்பி உங்களுடைய தொழில்கள் சார்ந்திருக்கும். இதுல ஏதாவது ஒரு கோளாறு இருந்தால் சாத்தான் நினைச்சான் உங்களை முடக்குகிறான். இப்படி யோபுடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றா முடக்கிடுவார். அடுத்த நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய காரியம் உங்களுக்கு வருது. என்ன காரியம் வருது? நம்ம பார்க்கிறோம். யோபு 1:2 வாசிக்கும் பொழுது அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார். 10 பிள்ளைகள். இந்த 10 பிள்ளைகளும் அவங்க நினைக்கிறாங்க தெரியுமா? ஒரு வீட்டுல உட்கார்ந்து அவங்களுடைய சகோதரர்கள், மூத்த சகோதரர் வீட்டுல உட்கார்ந்து எல்லாரும் அந்த நாள்ல விருந்து சாப்பிட்டு அப்படியே திராட்சரசம் குடித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வீடு என்ன செய்கிறது? 1:18 வாசிக்கும் பொழுது உங்களுடைய குமாரனும் உங்களுடைய குமாரத்திலும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்திர வழியாய் வந்த பெரும் காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலைகளிலும் அடிக்க அந்த பிள்ளைகள் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். கேட்கிறீங்களா? குடும்பத்துல பிள்ளைகளுக்கு இல்லைன்னா குடும்ப உறவுகள்ல இப்படிப்பட்ட இழப்புகள் வரும் பொழுது நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அன்பா வளர்த்த பிள்ளைகள் அவர்கள் ஒரே நாள் 10 பிள்ளைகள் இறந்து போறாங்க. 10 பிள்ளைகள் இறந்து போறாங்க. சிலவங்களாம் ஒத்த பிள்ளைகளை பெற்று வச்சிருப்பாங்க. அந்த ஒரு பிள்ளை சில நேரத்தில் இறந்து போகும். நான் சிறுநாகரத்தில் நான் 8ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஊத்துமலைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல
அங்க ஒரு பெரிய ஒரு வீடு உண்டு. ஊத்துக்குள்ளையில போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் உள்ள ஒரு பெரிய வீடு. அந்த வீட்டில் வாடகைக்கு இருந்த ஒரு நபர், அவங்க ஒரு கிறிஸ்டின் குடும்பம் தான். ஊர்ல இருந்து அவங்க சொந்தக்கார பையன் ஒரு பையன் அங்க வந்தான். மற்ற பையன் திடீர்னு அந்த ரிசல்ட் வர்ற டைம் நினைக்கிறேன், பயந்து போய் இவங்க ஏதோ உள்ளே போயிட்டு வரவங்க சூசைட் பண்ணி சொல்லுவாங்க. அந்த குடும்பத்துக்கு அவன் ஒரே பையன். இன்னும் எங்க அம்மா அவங்கள அண்ணான்னு சொல்லி அக்கான்னு சொல்லுவாங்க, அண்ணாள் அக்கான்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன். 4 5 படித்துக் கொண்டிருந்த நாட்கள்ல இந்த பட்டுப்பூச்சின்னு சொல்லுவாங்க தெரியுமா, மழை நேரத்துல சோப்பா ஒரு பூச்சி ஒண்ணு பட்டுப்பூச்சி, நல்லா தொட்டு பார்த்தா அப்படியே பட்டு மாதிரி படம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த காலத்துல அதெல்லாம் பொறுக்கி தீப்பெட்டியில போட்டு எல்லாம் பாக்கெட்ல வச்சுட்டு எடுத்து வெளியில விடுவோம். அந்த பட்டுப்பூச்சி பொறுக்க சேர்ந்தாங்க. அதுக்கு புல்லெல்லாம் பறிச்சு போடுறதுக்கு என்ன பண்ணா, புல்லெல்லாம் பறிச்சுட்டு கால் சலுகையா இருக்குன்னு சொல்லிட்டு கழுவுக்கு அந்த வயலில் உள்ள ஒரு கிணத்துல காலை விட்டு கழுவுனா கால் வலிக்குள்ள உள்ளவன் சொல்லுவான். ஒரே பிள்ளை. அந்த குடும்பத்தை அங்க என்ன பண்ணுவாங்க, லீவ் விட்டா என்ன அவங்க வீட்டுக்கு போ அப்படின்வாங்க. ஆனா அவங்க எந்த ஒரு ஒட்டும் உரங்களான அந்த குழந்தை இறந்த அந்த ஒரு இதிலே இருப்பாங்க தவிர, நான் போனாலும் அவங்களுக்கு அதெல்லாம் என்னதில்லை, ஒரு பாசமும் சரி எதுவுமே இருக்க, வெறுப்பு, அப்படியே ஒரு வெறுப்போடு அவங்க இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம கொஞ்சம் சேட்டை பண்றவங்க, அதனால உங்க மகன் ரொம்ப சேட்டை பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. திருப்பி கூப்பிட வரும்போது ரொம்ப சேட்டை பண்ணாமன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம படலாம் சேட்டை, அதை விட பெரிய சேட்டை பண்ணி அவன் பையன் போயிட்டாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு இழப்பு வந்து அந்த குடும்பத்தை எவ்வளவு பாதிக்குது. பின்னாள் அவருக்கு கண்ணு தெரியாம போச்சு. அவர் தாசில்தார் ஆபீஸ்ல சீனியர் ஹெட்ரா இருந்தார், கவர்மெண்ட் வேலை. அந்த ஆன்டி வந்து ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருந்தாங்க, டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூல்ல டீச்சரா இருந்தாங்க. 2 பேருமே கவர்மெண்ட் வேலை. அவருடைய கண்ணுல 2 கண்ணுமே தெரியாம ஆயிடுச்சு, 2 கண்ணு தெரியாம ஆயிடுச்சு. அது தெரிந்த பிள்ளைகளே, ஒரு இழப்பு என்று வரும்பொழுது எவ்வளவு வேதனைகள் வரும். வேதனையை நான் இந்த குடும்பத்தில் நான் கண்காண பார்த்த காரியம், இந்த பிள்ளைகளுடைய இழப்பு. 10 பிள்ளைகளும் ஒரே நாளில் இறந்து போச்சு. ஒரு பிள்ளை கூட உயிரோடு இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தானின் சிறையிருப்பு என்பது பிள்ளைகளை இப்படி இழுத்துக் கொண்டு போவது, பிள்ளைகளுக்கு வியாதியை கொடுத்து பிள்ளைகளை படுத்த படுக்கையை போடுவது சாத்தானுடைய சிறையிருப்பு. அந்த நேரத்தில் நீ எப்படி இருக்கிறார்? சாத்தானின் சிறையிருப்பை மாற்றுவதற்கு உங்களுக்கு என்ன வேணும்? பொறுமையும் விசுவாசமும் வேண்டும். அதுதான் நம்ம முதல் வாசித்த அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். சாத்தானுடைய சிறையிருப்பில் இருந்து மாறணும்னா என்ன வேணும்? பொறுமையும் விசுவாசமும் வேணும். இந்த நேரத்தில் எல்லாருக்கும் அது கிடைக்குமா? நான் யோபு என்ன சொல்றாரு தெரியுமா? 1:21 நம்ம வாசிக்கிறோம். நிர்வாணியாய் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவரிடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்பவும் அவன் தூசி எடுப்பான். அதுதான் யோபு. பிரைஸ் காட். அல்லேலூயா. யோபின் சரித்திரமே விசுவாசத்தினுடைய ஒரு சரித்திரம் தான். விசுவாசம் எந்த அளவுக்கு நாம் விசுவாசத்திலே உறுதியாக இருக்கிறோம், விசுவாசத்திலே நாம் தரித்திருக்கிறோம் என்று நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறதானே ஒரு வாழ்க்கை.
யோபுடைய வாழ்க்கை அதுதான். அவன் அந்த வேளையில் நினைக்கிறான், சோதரிக்கிறான். ஆண்டவரே உமக்கு சோதரம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோதரம் அப்படின்னு சொல்றார். நம்முடைய வாழ்க்கையில நாம சாத்தானே தோற்கடிக்கணும்னா நம்முடைய வாயில துதியும் சோதரமும் இருக்கணும். முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. அடுத்த 2ஆம் அதிகாரத்துல நாம வாசிக்கும் பொழுது 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதி விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சத்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை பாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டிக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான் என்று பார்க்கிறோம். அடுத்த சிறையிருக்கிறது தெரியுமா? வியாதியும் சிறையிருக்கு. உன் குடும்பத்துல வியாதிக்கு மேல வியாதி வருதுன்னா அது கர்த்தரால் அல்ல, சாத்தான் உன் குடும்பத்துல விளையாடுறான். சாத்தான் உன் குடும்பத்துல விளையாடுறான். இன்னைக்கு அனைவரும் புரிந்து கொள்வதில்லை. சாத்தான் உன் குடும்பத்துல விளையாண்டு உனக்கு வியாதியை கொண்டு வந்து, இல்லைன்னா உன் பிள்ளைகளுக்கு வியாதியை கொண்டு வந்து உன் குடும்பத்துல ஒரு பெரிய காரியத்தை அவன் நடத்திக்க விரும்புகிற வேலையில கர்த்தர் உங்களை ஏந்தி தாங்கி சுமந்து உங்களை வழிநடத்துறார, உங்களுக்கு சுகம் கொடுத்து காத்துக் கொள்கிறார. அந்த கர்த்தருக்கு நீ உண்மையா இருக்கிற அந்த சோதனைக்கு பிறகு நீ எப்படி இருக்கணும்? வியாதியில் இருந்து உன்னை விடுதலை ஆகுனா அந்த கர்த்தரை நீ என்ன செய்யணும்? வீட்டிலேயும் கண்டுவிடுவேன், வீட்டிலேயும் இருப்பேன், வீட்டிலேயும் சோமணும். விளக்கவே மாட்டேன், விளக்கவே மாட்டேன். தேவ சமுத்திர நாடு, தேவ சமுதிரம் வந்து நிக்கணும். நீ அதை செய்யாம அவ்வளவு உன்னை வாரிக்கு மறுத்து எடுத்தாச்சு. சாதம் மட்டும் விடல கர்த்தர். யோபுக்காக தான் நடந்தது. உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் வேதனை. அப்படிப்பட்ட வேதனை அவன் சொல்றான், I get no peace, எனக்கு சமாதானம் இல்லை. I get no rest, எனக்கு இளைப்பாறவே இல்லை. I get no comfort, எனக்கு சுகமே இல்லை. வியாதியில படுத்து உருளும் பொழுது சுகம் தெரியாது. எப்படிப்பட்ட பச்சை மெத்தையில படுத்தாலும், நீ அந்த பக்கம் திரும்பினாலும் வேதனை, இந்த பக்கம் திரும்பினாலும் வேதனை. உனக்கு அந்த படுக்கையில என்ன இருக்காது? சுகம் இருக்காது. தான் யோபு பரப்புகிறார், எனக்கு சுகமே. இன்னொரு தடவை சொல்றாரு, ஒன்லி அட்டாக்ஸ் ஆஃப் அகோரின்னு சொல்றாரு. அதாவது கடும் துயர், கடும் துயர், கடும் வேதனை, மனவேதனையோடு காணப்படுகிறார். இப்படிப்பட்ட இந்த வேளையிலும் அவருடைய பொறுமையை நம்ம பார்க்கிறோம். அதுதான் அந்த யாக்கோபின் 5:11 வாசிக்கும் பொழுது, இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் இரக்கமும் மிகுந்த உருக்கமுள்ளவராய் காணப்படும். அல்லேலூயா. மிகுந்த உருக்கமுள்ளவராய் இருக்கிறார். நீ எப்படி இருக்கிறாய்? நீ எப்படி இருக்கிறாய்? யோபு விசுவாசத்தோடு இருந்தார். யோபின் விசுவாசம் எப்படி இருந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, 2 Corinthiயர் 4:11 சொல்வது போல, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று நாம் பார்க்கிறோம். 2 Corinthiயர் 4:13 நாம் பார்க்கும் பொழுது, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி எங்க நீங்க பாக்குறீங்க இந்த வார்த்தையை அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 116:10 நீங்க வாசிக்கலாம். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடினால் பேசுகிறோம் என்று நாம் பார்க்கிறோம். சிறையிருப்பை மாற்ற வேண்டும் என்றால் விசுவாசம் தான் தேவை. உன் வீட்டுல, உன் குடும்பத்துல இப்படிப்பட்ட
சோதனைகள், சிறையிருப்பு வருதுன்னு சொன்னா விசுவாசம் வேண்டும். இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு அப்படி கிடையாது. ஏதாவது வேலை பேச்சா, கடவுளே நான் என்ன பாவம் செய்யறேன், பைபிள் வாசிக்க மாட்டான், ஜெபம் பண்ண மாட்டான், சர்ச்சைக்கு வர மாட்டான், விளங்காம சுத்தி இருக்கணுமா. ஆனா என்ன சொல்லுவான், அட கடவுளே, யாரு உன்னை உயிரோட வச்சிருக்கிறாரு, உன்னை கொல்லாம விட்டுருக்கிறாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உன்னை இன்னைக்கு வரை சாகடிக்காம விட்டுருக்கிறாரு. ஆண்டவரை தூஷிப்பதற்கு உனக்கு ஒண்ணுமே கிடையாது. உனக்கு எந்த ஒரு அருகதையுமே கிடையாது. வேலை போயிடுச்சு, தொழில் போயிடுச்சு, வியாபாரம் போயிடுச்சு, இப்படிப்பட்ட சிறைக்கு வரும்போதெல்லாம் நீ என்ன தவறு செய்தாய் என்பதை முழங்கால் போட்டு நின்று பார்த்தால் உனக்கு தெரியும். நீ எந்த இடத்துல தவறாங்கிறத பார்க்கணும். யோபுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? இப்படிப்பட்ட சிறையிருப்பின் வேலையில் கூட அவன் என்ன செய்கிறான்? மிகுந்த பொறுமையோடு ஆம் சுதந்திரம் அவன் அந்த என்ன செய்கிறான்? ஆண்டவரை விசுவாசிக்கிறான். முதல் என்ன தெரியுமா? ஸ்தோத்திர விசுவாசம். அவன் ஸ்தோத்திரத்தோடு சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறான். 1:21 அவன் எந்த விதத்திலும் என்ன செய்யல, ஆத்திரப்படவே இல்லை. 10 பிள்ளைகளும் செத்த ஒருபாடு அவன் சொன்ன வார்த்தை. இரண்டாவது ஒரு அதிசயமான ஒரு விசுவாசம் அவனுடைய விசுவாசம். அது என்ன விசுவாசம்? யோபு 9:10 நான் வாசிக்கும் பொழுது அங்க நான் பார்க்கிறோம், ஆராய்ந்து தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார் என்று அவன் என்ன செய்யறான்? ஆண்டவர் அப்படித்தான் பார்க்கிறான். அவருடைய பார்வை, அவருடைய உள்ளத்தின் கண்கள் ஆண்டவர் அப்படி பார்க்குது. தேவன் என்ன செய்வார்? எண்ணி முடியாத அதிசயங்களை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வார் என்று அவனுடைய கண்கள் பார்க்கும். ஆவிக்குரிய கண்கள் எப்படி இருக்கு? மனக்கண்களை சாத்தான் குருடாக்கி போட்டான் என்று வேதத்தில் சொல்லப்படுது. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் அப்படி குருடானவர்களாக தான் இருக்கீங்க. கண்ணு தெரியாத கபோதிகளை போல நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உன் விசுவாசம் உண்மையுள்ள விசுவாசமா இருக்குமானா ஒவ்வொரு வாரமும் நீ எப்படி வந்து தேவ சமூகத்தில் நிற்கணும். உன் குடும்பம் எந்த லெவல்ல இருந்து, எப்படிப்பட்ட சோதனைகள்லாம் உன் குடும்பத்துக்கு வந்தது, நீ எப்படி ஆண்டவரை தேடுகிறாய் யோசிச்சு பார்க்கணும். சாவுக்கு ஏதுவான உங்களை சரீரத்தை ஆண்டவர் உயிர்ப்பித்தார் என்று வேதம் சொல்கிறதை போல அப்படிதான் நம்மளை காப்பாற்றினார். நான் தான் நினைக்கிறேன், மே 14, 2014 போயிருக்க வேண்டியது. இதே மெட்டால் ஹாஸ்பிட்டல் வந்து எனக்கு ஸ்கேன் பண்ணிட்டு திரும்பி நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு, சூழசர்கள் பிலோமினாஸ் ஹாஸ்பிட்டலுக்கு நான் திரும்பி போகும்போது ஏறலே அப்படியே என்னுடைய உடம்பு அசதி, வேதனை, ஒரு பொருட்கள் அப்படியே பார்க்கிறேன். சாத்தாங்க நீ போயிடுவா அப்படின்னு. நான் போட நான் ஆண்டவர்கிட்ட என்னோட கூட சொல்றேன், நீ என்ன செத்துருவ நீ சொல்ற, நான் என்ன ஆண்டவருக்கு ஒப்படுத்துறேன். அவனை சாகட்டா சாவடி. அலையா அருமையானவருடைய பிள்ளைகளே, யோபுக்கு ஒரு உறுதியான ஒரு விசுவாசம் இருக்கு. நீங்க 13-15 யோபு புத்தகத்தில் நீங்க அதை வாசிக்கலாம். அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கு. அலையா ஒரு உறுதியான விசுவாசம் எனக்கு அதுதான் இருக்கு. நான் உடனே ஆண்டவரை சொன்னேன், ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நீர் என்னோடு கூட இருந்தீர், நான் செத்தா அவங்க கூட இருக்கணும். ஆண்டவர் கூட அலையா அவ்வளவுதான். அவ்வளவுதான். அந்த ராத்திரியில என் உயிர் போறதும் தெரியுது, மேல போறதும் தெரியுது. ஆப்சத்திரம் எவ்வளவு நேரம் நான் மேல இருந்தேன்னு எனக்கு தெரியாது. திடீரென்று என்னுடைய உடலிலே ஒரு அசைவு வந்து மீண்டும் எனக்கு ஜீவனை தந்தார். ஒரு அலையிலே சொல்லுமா, ஒரு பருவ தரிசனத்தோடு மீண்டும் என்னை இந்த பூமியிலே வந்தார். அதற்கு பிறகு நான் நினைச்சேன், இதுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு இருக்குமானா
இதுக்கு பிறகுதான் உனக்கு பாடு. நீ இவ்வளவு நாளும் நீ வாழ்ந்த வாழ்க்கை இல்லை. இதுக்கு பிறகுதான் நீ நிறைய காரியத்தை சந்திக்க போற. அத்தனை பாடு, அத்தனை வேதனைகள், அத்தனையும் துதி சோதரலாம். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்னால நான் சாட்சியா இருந்து கொண்டிருக்கிறேன். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. எந்த காரியமாக இருந்தாலும் யோபு சொல்றார், அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவருடைய அப்படிப்பட்ட உறுதியான விசுவாசம் வேண்டும். உண்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடியா பூரண சமாதானத்தை காத்துக் கொள்கிறார் என்று ஏசாயா 26:3 சொல்வதை போல ஒரு உறுதியான விசுவாசம், உறுதியாய் பற்றிக் கொள்வது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும். அடுத்த நம்ம பார்க்கிறோம் இன்னொரு விசுவாசம் தெரியுமா? ஒரு ஜீவன், ஒரு உயிருள்ள ஒரு விசுவாசம். யோபு 19:25 பார்க்கும் பொழுது, அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்லி பாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் இயேசு, உயிர் பிறந்த இயேசு, அவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறார். அவர் மரித்த தெய்வம் அல்ல, என்றென்றும் ஜீவிக்கிறவரே இயேசு. அல்லேலூயா. சொல்லி பாரு, வாழ்க்கையில ஜீவனுள்ள ஒரு தெய்வம் இருந்து உன்னை ஆளுகை செய்வார், உன்னை ஆட்கொண்டோடு நடத்துவார். அவர் சொல்றார், என் கண்கள் அவரை காணும். அல்லேலூயா. கண்கள் கண்டதா அப்படின்னா நீங்க 42 அதிகாரம் வரணும். என் கண்கள் அவரை கண்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். 5வது வசனம் 42:5 சொல்வாரு, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்கள் உம்மை கண்டது. பார்த்தா? ஹலோ, விசுவாச வாழ்க்கையில செத்து போவோம் நீ நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் உனக்கு உயிர் கொடுத்த ஆண்டவர் உன் கண்கள் காண வேண்டும். அல்லேலூயா. உனக்கு ஜீவன் கொடுத்த ஆண்டவர் நீ தேடாம போய் நீ வீட்டிலே முடங்கி கிடந்துகிட்டு புறமிட்டு கிடந்தா ஒரு நாளும் அது உனக்கு ஜீவன் மட்டும்தான் வேஸ்ட். நீ ஒரு வேஸ்ட் பீஸ். எப்போதுமே முடங்கி கிடக்கிற வாழ்க்கை வாழ்க்கை. நீ எழுந்து நின்று ஆர்ப்பரித்து கர்த்தரை துதிக்கும் பொழுது தேவன் உனக்கு அடைக்கலம், பலம், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமாய் இருந்து உன்னை காக்கிற தேவனாய் இருப்பான். நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் தேவனை சோதரிப்பேன். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. ஆம், சோதரம். கர்த்தரை சாவுக்கு ஒப்பு கொடுத்தாலும் மரணம் என்னை என்ன செய்யாது, ஒன்றும் செய்யாது. 116 சோதரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது 118 சங்கீதம் 118 17 18 வாசிக்கும் பொழுது, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செயல்களை விவரிக்கிறேன். கர்த்தர் என்னை வெகுவாய் கண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்று தாவீது சொல்கிறார். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. நாம் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தரின் செய்கைகளை விவரிப்பேன், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் உந்தன் நாமம் சொல்லிடுவே, துதிப்பே, ஜெபிப்பே, கர்த்தர் நாமம் சொல்லிடுவே. படுக்கையில ஆஸ்பத்திரி பெட்ல படுக்கையில் எனக்கு மீண்டும் ஆண்டவர் ஜீவனை தந்த பொழுது வந்த பாடம். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க அத்தனை செய்துட்டு இருந்தேன். அல்லேலூயா. முடங்கி கிடக்கலைய, எத்தனை சொன்னாலும் காதையை கேட்காதவங்க மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இருந்தாலும், நான் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய உறுதியிலே நான் உத்தமமாயிருந்து கர்த்தரை தொழுது கொண்டு வருகிறேன். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. நான் எல்லாம் தேவ சமூகத்தில் நிற்கிறேன். 1000 தடவை சொல்லியாச்சு, டைமுக்கு வாங்க. கேட்கிறீங்களா? கேட்பதே கிடையாது, கேட்பதே கிடையாது. ஆனால் என்னை ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். நீ இந்த தூணுக்காக நீ என்ன செய், போதி. இந்த கல்லுகள் சாட்சிகள், வேதம் சொல்லுகிறது. கல்லுகள் உத்தரம் சாட்சி சொல்லுங்க. பைபிள் சொல்லுங்க, நான் சொல்லல. இந்த கல்லுகளும் சாட்சியும் உத்தரமும் சாட்சி சொல்லுவோம்.
அதனால எனக்கு இது எல்லாம் இருக்கு. நீங்க இப்படியே இருக்கு, இப்படியே இருந்து விசுவாச வாழ்க்கை இப்படியே ஓடிட்டு போங்க. ஆனால் எனக்கு ஆண்டவர் சொல்கிறார், அந்த கல்லுகள் சாட்சி, இந்த உத்திர நிஜையும் சாட்சி சொல்லும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், யோபு பக்தர், அவருக்கு ஒரு உயிருள்ள ஒரு விசுவாசம் தான். என் கண்களே அவரை தான். அல்லேலூயா. இன்னொரு விசுவாசம் என்ன தெரியுமா? பொன்னான விசுவாசம். அவர் என்னை சோதித்தபின் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. எப்படி? அவர் என்னை சோதித்தபின் எப்படி விளங்க? பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யோபு 23:10 நான் வாசிக்கும் பொழுது, அவர் என்னை சோதித்தபின் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை பொன்னாக விளங்க வேண்டும் என்றால் விசுவாசம், ஒரு யோபின் விசுவாசத்தை போல ஒரு உறுதியான விசுவாசமா இருக்கணும், உயிருள்ள விசுவாசமா இருக்கணும், பொன்னாக விளங்க செய்யும் விசுவாசமா இருக்கணும். அடுத்தாப்புல நம்ம பார்க்கும் பொழுது ஆப்சத்திரம், இந்த யோபின் புத்தகத்துல சர்வ வல்லவர் என்கிறதான வார்த்தை, அல்மைட்டி காட் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை எத்தனை தடவை வரும் தெரியுமா? 31 தடவை வரும் இந்த யோபு புத்தகத்துல. யோபு 31 தடவை இந்த வார்த்தை சொல்றார், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. அதனால்தான் ஆப்சத்திரம் சர்வ வல்லவருக்கு காலங்கள், அதுல 24:1 நம்ம வாசிக்கணும். யோபு 24:1 நாம் வாசிக்கும் பொழுது 24:1 சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லப்படும். அவரை அறிந்திருக்கிறவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன? சர்வ வல்லவர். இந்த சர்வ வல்லவரை நீ உண்மையாய் ஆராதித்தால், உண்மையாக தேடினால், உண்மையாக ஆண்டுடைய பாதத்தை பற்றி பிடித்துக் கொண்டால், அவர் உனக்கு நியமித்த நாட்களை உனக்கு அறிய பண்ணுவான். உன் வாழ்க்கை எப்படி இருக்கும், உன் ஜீவனம் எப்படி இருக்கும், உன் எதிர்காலம் எப்படி இருக்கும், உனக்கு சொல்லிக் கொண்டே இருப்பார். அவர்தான் சர்வ வல்லவர். அல்லேலூயா. அதனால்தான் சர்வ வல்லவர் என் சொந்தமான சாவை வந்தவர் என் ஜீவனானார். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லவர். அதான் பக்தன் சொல்றாரு யோபு ஆப்சோத்திரம், ஒரு திடமான விசுவாசத்தோடு சொல்றாரு 42:2 தேவி சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது இருக்கும் என்று ஒரு திடமான விசுவாசம், ஒரு திடமான விசுவாசம் அவருக்கு உண்டு. அது சொல்லுகிறார் 23:14 யோபு சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு என்று சொல்லுகிறார். திடமான விசுவாசம், நம்பிக்கையிலே உறுதி, விசுவாசத்திலே ஒரு திடம். இந்த திடமான நம்பிக்கையை அவர் சொல்கிறார், தேவனின் சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார் என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் செய்ய நினைத்திருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை அவர் செய்ய போகிறது, ஒன்றும் தடைபடாது, எல்லாவற்றையும். அதனால்தான் சங்கீதக்காரன் சொன்னார், எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 138 சொல்வது என்ன சொல்றார்? 138:8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பிரைஸ் காட். அல்லேலூயா. அந்த விசுவாசம் வேண்டும். அந்த விசுவாசம் தான் தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் சாவு மட்டும் அவன் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருந்தான். பிரைஸ் காட். அல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் யோபுவினுடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. யோபு 42:10 நாம் வாசிக்கும் பொழுது அங்க நாம் பார்க்கிறோம். யோபு 42:10 நாம் வாசிக்கும் போது யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிறோம், இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தளினார். அல்லேலூயா.
இழந்தது அத்தனையும் ரெண்டத்தனையாய் கிடைக்கிறது. யோசிச்சு பாருங்க, இழந்தது எல்லாம் டபுள் மடங்கு, டபுள் போர்ஷன் ஆஃப் பிளஸிங். இந்த ஆசீர்வாதம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ இழப்புகள் உண்டு, எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ கஷ்டங்கள், நஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்வின் சிறையிருப்பை மாற்றும் போது எல்லாவற்றையும் இரண்டத்தனையாய் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் மோசே ஜெபத்திலே 90ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை கிருபையால் திருப்தியாக்கும், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதம் டபுள், எல்லாமே டபுள். 10 பிள்ளைகள் மரித்தார்கள், அந்த 10 பிள்ளைகளும் நித்தியத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யோபனுடைய வாழ்க்கையில். இப்போ ஆண்டவர் 10 பிள்ளைகளை திரும்பவும் கொடுக்கிறார். எந்த மனைவி விட்டு சென்றாலோ ஜீவனை தூஷித்து, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லிவிட்டு போற அந்த மனைவி மீண்டும் அவனோடு வந்து குடும்பம் நடத்தி 10 பிள்ளைகளை பெறுகிறார். யோபுவின் பிள்ளைகளை போல அழகும் சௌந்தரியம் உள்ள பிள்ளைகள் உலகிலே கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. 10 பிள்ளைகள் மாத்திரமா? நம்ம 1-2 நம்ம வாசிக்கும் பொழுது யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கும், 3வது வசனத்துல வாசிக்கும் போது அவனுக்கு 7000 ஆடு, இப்ப எத்தனை ஆடுகள்? 14,000 ஆடுகள் அவனுக்கு கிடைக்கிறது. ஓடி போன எல்லாத்தையும் பெருக்கமா உணர்ந்து விட்டுட்டான். 14,000 ஆடுகள். அவருக்கு 3,000 ஓட்டுகள், இப்போ 6,000 ஓட்டுகள். 500 ஏர்மாடு, இப்போ 1000 ஏர்மாடு. 500 கழுதைகள், இப்போ 1000 கழுதைகள். எல்லாமே டபுள். பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆசீர்வாதம். சிறையிருப்பை மாற்றிய தேவன் 2 மடங்கு ஆயுளையும் தந்தார். அல்லேலூயா. அவருடைய ஆயுசு நாட்கள் 2 மடங்கு. அவன் 70 வயசுல இப்படிப்பட்ட பாடுகளின் கூடாக கடந்து செல்லும். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அந்த யோபின் புத்தகம் 42:12 நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் யோபின் முன்னிலையை பார்க்கிறோம். அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். 15வது வசனத்துல வாசிக்க, தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளை போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரர் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின்பு 70 வயசுல அவன் வாழ்க்கை காடுகளில் கூடாக கடந்து சென்ற வாழ்க்கை. இதுக்கு பிறகு எத்தனை வருஷம் உயிரோடு இருக்கான்? 140 வருஷம் உயிரோடு இருக்கு. 70 வயதுல அந்த பாடுகள் முடிகிறது. பாடுகள் இப்போ 70 வயசுல அவருடைய பாடுகள் எல்லாம் பட்ட பாடுகள், பட்ட வேதனைகள், பட்ட துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் முடிவுற்றது 140 வருஷம். இதற்கு பின்பு அப்ப அவன் ஆயுசு நாட்கள் என்ன? யாராவது எரிபடி ஆயுசு நாட்கள் எங்களுக்கெல்லாம் கணக்கு தெரிஞ்சா நாங்க எனக்கு உட்கார்ந்துருக்கோம். 210 வருஷம். ஒரு அலையிலே சொல்லுவோமா? அல்லேலூயா. 210 வருஷம் உயிரோட இருந்தான். 4 தலைமுறைகள். எத்தனை? 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டார். யோபு நெடுநாள் இருந்து பூர்ண வயதுள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. எதனாலங்க? இப்போ வாங்க 13:10 வெளிப்படுத்தல் 13:10 என்ன சொல்கிறது? சூத்திரன் அதுதான் வேதம் சொல்கிறது. சிறைப்பட்டவனை சிறைப்படுத்திக் கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான்,
பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவானுடைய பொறுமையும் விசுவாசமும் இதனாலே விளங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய விசுவாசம், பொறுமை, இந்த ரெண்டும் உங்களுடைய சிறையிருப்பின் நாட்களிலே நீங்க ஆண்டவரை பற்றுகிற விசுவாசத்திலே உறுதியாயிருந்து பொறுமையோடு காத்திருக்கிறீர்களா, உங்களுடைய வாழ்க்கை 2 மடங்கான ஆசீர்வாதமாக மாறும். இழந்ததை ஆண்டவர் பல மடங்காக திருப்பி கொடுப்பார். பொறுமையே இல்லாத பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்து சத்தியத்தை கண்டுட்டு இருக்காங்க, தலையை விட்டுக்கிட்டு. ஆனால் கர்த்தர் பொறுமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வாதம் கொடுக்கிறார், ஆசீர்வாதம் கொடுக்கிறார். பொறுமை இல்லாதவர்களுக்கு துன்பத்துக்கு மேல துன்பம் தான் வரும், துயரம் தான் வரும். அதை கண்டு நீ திருந்தல் அப்படின்னா வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்க்க முடியாது. வேதம் அதை